ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நான் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதோட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வைக்கணும் விசில் போட்டு. இதுக்கு அதிகமான தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சோண்டு இது வேகிற அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் நம்ம. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதே குக்கரில் மட்டன் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கலாம். ரம்ப இலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு உப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வதங்கும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது அப்போ தான் பச்சை வாசனை போகும். இதோட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் 3மே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம வேக வச்ச கறியை எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கறியை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும். அதை வந்து இதில் கொஞ்சோண்டு ஊற்றணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். சிம்லே வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு இதை மூடி வைக்கலாம். ஃபைனலாக இதில் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுக்கா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.